ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லி குக்ஸ். வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், 3 வரமிளகா ஆட் பண்ணி நல்லா அதை தாளிச்சிக்கலாம். அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கின பிறகு அது கூட சில்லி பவுடர், தனியா பவுடர், கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து பச்சை வாசனை போகிற மட்டும் வதக்கிக்கலாம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், அப்புறம் ஊற வச்ச பட்டாணி 4 நல்லா மசாலா போட்டு வேகிற மட்டும் வதக்கிக்கலாம். அது நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி விசில் போடாமல் குக்கரில் திருப்பி மூடி வச்சுக்கலாம். அது நல்லா கொதித்து வரப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் முந்திரியும் ஆட் பண்ண நல்லா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ண பிறகு நல்லா கொதித்து வரட்டும். அது கூட ஒரு ஹாஃப் லெமன் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா சிம்மில் ஒரு 10 நிமிஷம் கொதித்து வந்த பிறகு நல்லா கலக்கி விட்டு விசில் போட்டுக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான சப்பாத்திக்கு, இட்லிக்கு தொட்டுக்கூடிய வெஜிடபிள் குருமா ரெடி. இதை நம்ம சுட சுட சப்பாத்திக்கு சர்வ் பண்ணலாம். Chasing waterfall. Oh, you got me chasing waterfall.